சொல்லு தேவி. ஹலோ ஜெகன், எங்க இருக்க? இப்பதான் எமர்ஜென்சி கேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? ஜெகன், இங்க ஒரு ப்ராப்ளம். என்ன தேவி சொல்ற? என்ன பிரச்சனை? அஸ்வின் எதுவும்? ஐயோ அதெல்லாம் இல்ல. மார்னிங் நாங்க கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஓகே ஓகே, பதட்டப்படாத. நான் சொல்றத கவனமா கேளு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணு. இதோ பாக்குறேன் ஜெகன். ஜெகன், எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்லாம் எதுவும் இல்லை ஜெகன். சரி ஓகே, அவங்க திங்ஸ் ஏதாச்சும் இருக்கா? திங்ஸ் அவங்க பேக் இங்கே இருக்கு. அந்த பேக்கை செக் பண்ணு. அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஓகே ஓகே, பார்க்குறேன். அந்த பேக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. ஜெகன், கொஞ்சம் கேஷ் இருக்கு. வேற? விசிட்டிங் கார்டு. வேற என்னெல்லாம் இருக்கு? அப்புறம் ஃபோன் இருக்கு. என்னாச்சு? ப்ரெக்னன்சி கிட் ஒன்று இருக்கு ஜெகன். என்னாச்சு சொல்லு. பாசிட்டிவ்னு இருக்கு ஜெகன். ஓகே, டோன்ட் கெட் பேனிக். நான் உடனே அங்கே வரேன். ஐ வில் பி தேர் இன் 10 minutes. கொஞ்சம் சீக்கிரம் வா. ஹே அஸ்வின், ஊருக்கு போகிறேன்டா. வரத்துக்கு 2 days ஆகும். வீட்டை பார்த்துக்கண்ணா. சரி மட்டுமா? பாய்மா தேவி. ம். எங்கடா அந்த பொண்ணு? அந்த ரூமில். பாசிட்டிவ்னு சொன்னேன். ஃபீட்டில் அட்மிட்டே கேட்கல. என்னாச்சு? 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 ஒன்றும் இல்லை, நார்மல் தான், பயப்படாத. ஜெகன், இந்த கார்டு அவங்க பேக்ல இருந்துச்சு. கிளினிக்? ம். என்னாச்சு? நத்திங் டு வரிடா. அடி எதுவும் இல்லை, சாப்பிடாம வாங்கியிருக்காங்க.
ஓ ஓகே. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா, ஹஸ்பண்ட் எங்கே இருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ தான் தேவி ஒரு ஹாஸ்பிட்டல் கார்டு கொடுத்தா, அப்போ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி பேசிக்க மாட்டேருந்தா எனக்கு புரியவே மாட்டுது. 2 பேரும் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. உட்காந்து பேச ஆள் இல்லாதவங்க தானே தெரியும் அதோட வழி என்னன்னு. உங்கள் 2 பேருக்கு பேசிக்க தான் டைம் இல்லை, உட்காந்து யோசிக்க கூட டைம் இல்லை. கொஞ்சம் யோசிங்க நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு. நான் வரேன். பார்த்து பார்த்து. பதட்டப்படாதீங்க, நான் உங்களுக்கு எல்லாமே என்ன நடந்துச்சுன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஒரு நிமிஷம், உங்களுக்கு நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன். வழக்கம் போல நானும் என் பாய் ஃப்ரெண்டும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது. லெட்ஸ் பிரேக் த சைலன்ஸ் தேவி. இதுக்கு மேலே அதை சார்ட் அவுட் பண்ண விட்டா நல்லா இருக்காது. உனக்கு இன்னைக்கு ஆஃப் தானே, நானும் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிடுறேன். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம், பேசுவோம். லெட்ஸ் டாக் ஃபர்ஸ்ட். ஓகே? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அஸ்வின், நாளைக்கு போலாமா? நினச்சேன் பேச வந்தால் டயர்டாக இருக்கு, பேசலாம் அவாய்ட் பண்ணுறான், இல்லைன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன ப்ளேம் பண்ணுற பத்தியா? இதான் உன்ட்ட பிரச்சனையே. என்ன அஸ்வின், ஏதோ நான் மட்டும் தப்பு பண்ற மாதிரி பேசுற? நான் லீவ் போடுன்னு சொன்னப்பலாம் ஜிஎம் மீட்டிங் இருக்கு, கிளைண்ட் பார்க்கணும், ப்ராஜெக்ட் இருக்கு, அப்படிலாம் அவாய்ட் பண்ணது யாரு, நீயா நானா? ஏய், நான் சும்மா கத்துற? உன்னை யாரையும் வேலைக்கு போக சொன்னா? அதான் நீ விட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, விட்டா என்ன? ஏன் அஸ்வின் நான் விடணும்? நீ விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு நீ என்ன டாமினேட் பண்ற? such a selfish you are அஸ்வின். ஏய் தேவையில்லாம வார்த்தை விடாத தேவி, எல்லாமே உன் நல்லதுக்காக தான். அஸ்வின்,
சொல்கிறேன் மச்சான். டே அந்த பொண்ணு பல்லவின்றதை தவிர வேறு எந்த டீட்டெயில்ஸும் இல்லைடா. இப்போ 2 days முன்னாடி தான் அவார்ட் பண்ணியிருக்கா. அபாட்டா? என்னடா சொல்கிற? ஆமாம், இதுக்கு மேலே எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. சரி ஓகே மச்சான், நான் பார்த்துக்கிறேன். இப்போ சொல்லுங்க, நீங்க யாரு? உங்க குழந்தைய எதுக்கு அபார்ட் பண்ணீங்க? உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன? அட்டென்ட் பண்ணலாமா? சரி, வேறு ஆப்ஷனே இல்லை. ஹலோ ஹலோ பல்லவி. என் பேர் பல்லவி. எங்கம்மா இருக்க? ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பாவை விட்டு போனேன். திடீர்னு காலைல ஃபோன் பண்ணி சாவ போகிறேன்னு சொல்கிற. என்னதாம்மா ஆச்சு உனக்கு? எங்கதாம்மா இருக்க நீ? நான் சாகணும்னு தான் காலையில் உங்கள் கார் பக்கத்தில் வந்தேன். விஷம் கலந்து உன் குழந்தைய கொண்டு அவனுக்காக சாகணும்னு துணிஞ்ச உனக்கு இந்த அப்பாக்காக வாழணும்னு தோணலையம்மா. எனக்கு உன்னை விட்டா யாருமா இருக்கா? உனக்கு என்னம்மா ஆச்சு? என்னை விட்டால் எங்கள் அப்பாவுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட சொல்லிட்டே சாக வந்துட்டேன். சரி அழாதீங்க. சரி அதெல்லாம் விடுமா. இப்போ நீ எங்கே இருக்க? ஹலோ சார், என் பேர் அஸ்வின். உங்கள் பொண்ணு பல்லவி எங்கள் வீட்டில் தான் சேஃபாக இருக்காங்க. சாரி, உங்கள் பேர்? என் பேர் தேவி. சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வாஜகன் அஸ்வின் எங்க? தெரியல. என்ன வர சொல்லிட்டு அவன் எங்கே போனா? சரி, என்ன பேசிட்டீங்களா? பேசிட்டேன். அவங்க பேர் பல்லவியா. நான் அதை கேட்கல. நீங்கள் 2 பேர் பேசிட்டீங்களா? இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கலாம்னு நினச்சிட்ருக்கீங்க? இங்கே பாரு தேவி, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இப்படியே இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா? இங்கே யாருமே அவ்வளோ பிஸி கிடையாது. என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அட் த எண்ட் ஆஃப் த டைம் 2 பேருமே தேவை. இதுக்கெல்லாம் யார் ஃபஸ்ட்டு இறங்கி வருது அப்படிங்கிற ஈகோ தான் காரணம். உனக்கும் எனக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை தேவி. நீ ஆர்ஃபனேஜில் வளர்ந்த, நான் அஸ்வின் வீட்டில் வளர்ந்தேன். எனக்கு அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்க. மற்றபடி நானும் நீயும் ஒன்று தான். பல்லவி பார்க்கும்போது ஏதோ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். எப்படி தான் அவனுக்கு ஏமாத்த மனசு வந்துச்சோ. சரி அதெல்லாம் விடு, உட்காந்து 2 நிமிஷம் பேசுங்க. எதுக்காக இவ்வளோன்னு அப்புறம் புரியும். சண்டை போட்டு பேசாமல் இருக்கலாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தேவி. உங்ககிட்ட சொன்னதான் அவங்ககிட்ட சொன்னேன். பிடிச்சவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இங்கே யாரும் அவ்வளோ பிஸி இல்லை. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏய், நீ எப்படா வந்த? நீ எங்கடா போன? நான் மாடியில் இருந்தேன். என்ன இங்க தனியா விட்டு மாடியில் என்னடா பண்ணிட்டு இருந்த? எல்லாம் நம்மளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, பல்லவி நார்மல் ஆயிட்டாங்களா? உள்ளதா இருக்காங்க. நீங்கள் அஸ்வின் ரைட்? ஆமாம், நான் உங்கள் அப்பா கிட்ட எல்லாமே பேசிட்டேன். நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் நாளைக்கு ஜெகன் போயிட்டு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவார். இந்தாங்க உங்கள் ஃபோன். ஐம் சாரி, உங்கள் கேட்காம எடுத்துடக்கூடாது. பட் எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேறு ஆப்ஷனே இல்லை. பரவாயில்ல. யாருக்காக நான் எங்கள் அப்பா விட்டு வந்தனோ அவனே என்னை ஏமாத்திட்டான். ஆனால் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க. எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கிட்டாலும் அவர் மூஞ்சில் எப்படி நான் முழிப்பேன்னு தெரில. இப்போ வரைக்கும் எனக்கு தயக்கமாக தான் இருக்குது. இதில் தயங்கறதுக்கு என்ன இருக்குது? நீ அவங்களுக்காக இல்லைனாலும் அவங்க எப்போவும் உனக்காக மட்டும்தான் இருந்திருக்காங்க. நீ அவங்கள விட்டு போனப்போவும் நீ நல்லா இருக்கணும்னு தான் நினச்சாங்க. அதே தான் இப்போவும் நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த கொஞ்ச டயத்தில் மற்றவங்கள பற்றி இவ்வளோ புரிஞ்சுக்கிட்ட உங்களால் தேவியை புரிஞ்சுக்க முடியலையா? யாரோ ஒருத்தங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பண்ணுற நீங்கள், ஆனால் தேவிக்கு நீங்கள் தான் எல்லாமேன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? புரிஞ்சுக்காமலாம் இல்லை பல்லவி. கண்டிப்பாக நான் அவளுக்கானதை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இங்கே யாருமே பேச முடியாத அளவுக்கு பிஸிலாம் இல்லை. டேக் கேர். அஸ்வின்,
தேங்க்ஸ். சரி ஓகே மச்சான், நான் கிளம்புறேன். அவங்ககிட்ட சரி சொல்லிட்டு மச்சான், பாரு. பல்லவி, சொல்லுங்க. இப்போ பரவாயில்லையா? ஆ ஓகே. சரி உடம்பு பார்த்துக்க, ஓகே. நான் அப்படியே கிளம்புறேன். ஜெகன், சொல்லுங்கள் பல்லவி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்க, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி. நாளைக்கு உங்கள் அப்பா நான் கூப்பிட்டு வந்துடுவேன். நீங்கள் ரெடியாக இருங்க. டேக் கேர். பை. பாய். நீ நடத்துப்பா. நாளைக்கு சன்ரைஸ் பார்க்க போலாமா? அச்சோ, பல்லவி அப்பா கூட போகணும்ல. ஏன் ஜெகனுக்கு தனியாக போக தெரியாதா என்ன? கண்டிப்பாக போகலாம்.